ஹலோ கைஸ், வெல்கம் அதே வீடியோ. நம்ம பார்ப்ப வீடியோன்னு கேட்டால் வந்து ஓஜி கேரக்டர் கோட்டில் லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் அந்த ஓஜி கேரக்டர், அந்த கேரக்டரோட ஸ்டோரி, ஆர்ஜின், அவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறது, கேங்ஸ்டர் எப்படி கேங்ஸ்டர் ஆனான்னு சொல்லிட்டு தான் கைஸ் பார்க்க போகிறோம். தளபதி நடித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஒரு கோட். அது அந்த கேரக்டர் ஜீவன் கேரக்டர், அது எல்லாத்துக்குமே தெரியும் குரோன்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட் மீட்டை ரிவ்யூ பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியல அது குரோனா எதையே விஜயாவே இருக்கிறதான் தெரிஞ்சு. பட் லாஸ்ட் ரிவ்யூ பண்ணும்போது கொஞ்சமே சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. ஸோ அந்த சஞ்சய் எதுக்கு இதுதான் பண்ணுறது சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அது. ஸோ அவருக்கான ஸ்டோரி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே இயல்பாக பேசுகிற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ இதே ஒரு சீசன் பண்ணி தான் இருக்கேன். ஒரு கேரக்டர் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் அவரோட ஆர்ஜின் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோட் பார்த்த போனோம்னா விபி வெங்கட் பிரபு அவங்க எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா அதாவது வந்து காந்திக்கும் ஸ்னேகா கேரக்டர் அவங்களுக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து ஜீவன். ஸோ அவங்க வந்து தாய்லாண்டில் ஒரு மிஷின் வந்து காந்தி மிஷின் வருது. ஸோ அவர் குடும்பத்தோடு கூப்பிட்டு போகும்போது அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஜீவன் அந்த கேரக்டர் இறந்துடாது. ஸோ அப்படின்னு காட்டுறாங்க நம்மகிட்ட, அதாவது காந்திக்கு எல்லாத்துக்குமே காட்டுறாங்க. பட் லாஸ்ட்டாக நடுவில் தான் ஒரு இதாகும். அது வந்து பண்ணது வந்து அந்த மைக் மோகன் அந்த கேரக்டர், அதாவது வந்து மேனன் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. காந்திக்கும் மேனனுக்கும் ஒரு பகை இருந்திருக்கு. ஏன்னா காந்தியோட பாஸ் தான் வந்து மேனன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு போகணும். மேனன் யாரும் தெரியும்னா வந்து இந்த படத்தை மேனன் பற்றி, அதாவது நம்ம மோகன் கேரக்டரை பற்றி அவர் டீட்டெயிலாக காட்டுறார். பட் ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து எதுக்காக வந்து காந்தியை பதிவாகணும்னு நினைக்கிறாருன்னா வந்து குடும்பத்தை வந்து ட்ரெயினில் இழுக்க வச்சுட்டு அந்த ட்ரெயினை வெடிக்க வச்சுருவாங்க. ஸோ அவங்க குடும்பம் எல்லாருமே அவங்க ஒய்ஃபு பசங்க எல்லாமே இறந்துருவாங்க. ஸோ அது பண்ணது ஏதோ பிரபுதேவா தான். ஆனால் வந்து எதுக்கு வந்து காந்தி மேலே கோமாக்குன்னு தெரியுது, அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்காக வந்து பதிவாகணும்னு சொல்லிட்டு இவங்க பையனை வந்து தூக்கி ஒரு கொடுமைப்படுத்துவாங்க, பசங்க கொடுமைப்படுத்த ஒரு ஸ்டேஜில் போய் போட்டுறாங்க. ஸோ அங்கே போட்டோன்னே அதுக்கப்புறம் அவங்க காசு தராங்க, நீங்கள் மாரி இவனை கொடுமைப்படுத்துங்க ரொம்ப சொல்லி. இந்த மேனன் கேரக்டர் வந்து அங்கே இருக்க அந்த அசோசியேஷனோ இல்லைன்னா ஜெயிலில் இருக்கிற ஒரு வார்டன் மாதிரி அவங்ககிட்ட வந்து காசு வந்து கொடுமைப்படுத்துங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒரு சில நாட்கள் கிடக்குது ரொம்ப ஒரு டிப்ரெஷன், அதாவது வந்து எதாவது மார்க்கிற சுச்சுவேஷனில் வந்து ஜீவன் இருக்காது. ஸோ அப்போது வந்து மோகன், அதாவது மேனன் கேரக்டர் வந்து இவங்க தான் அடிச்சுட்டு ஜீவனை தன் பிரியாக வந்து வளர்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேனன் கேரக்டர் வந்து என்ன கேட்குறாருன்னா, நம்ம ஜீவன்கிட்ட உனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தான் மறந்துச்சுன்னு சொல்லுது. அது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. எப்படி வந்து இதை தான் சின்ன பையனாக இருந்தால் கூட எப்படி வந்து மறக்கும், யார் அப்பா அம்மாவே தெரியாமல் எப்படி மறக்கும்னு எனக்கு புரியல. இது ஒரு மிகப்பெரிய லூப் ஹோல். அதை கோட் பார்த்து எனக்கு மிகப்பெரிய லூப் ஹோல் தான் அது. ஸோ அப்படி கேட்டோன்னே அது தெரியுதுன்னு சொன்னால் நான் தான் அவங்க அப்பான்னு சொல்லி அப்படியே வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் காமிப்பாங்க. மிடில் ஏஜில் வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராகவே ஆகிடாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருந்தார். அதாவது நம்ம மேனன் கேரக்டர் மிகப்பெரிய கேங்ஸ்டராக அந்த ஊரில் இருந்தாங்க. ஸோ பையனும் மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆகிட்டார். ஸோ ஆகும்போது மேனன் வந்து சொல்கிறார், நம்ம குடும்பத்தை அழிச்சது வந்து நம்ம காந்தி தான், நம்ம காந்தியை பதிவாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இது பண்ணுறாரு, இது வந்து உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டனால அவன் என்ன சொல்லிட்டான், இல்லை நீங்கள் தான் என் அப்பா, அவர் தான் என் அப்பா கிடையாது. ஸோ அவரை நான் கொல்லுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதோட முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன காட்டுவாங்க, ஒரு குரோன் ஜீவன் சஞ்சயால் உருவாக்கப்பட்ட குரோனை தான் காட்டுவாங்க. ஸோ அந்த நமக்கு தெரியாது, ஃபஸ்ட் நம்ம அது குரோனே தெரியாது. ஸோ அது நம்ம ஜீவன் சஞ்சய் தான் நினச்சிருப்போம். பட் லாஸ்ட்டு அந்த 5 மினிட்ஸு தான் ரியல் ஓஜி சஞ்சய். அவர் ஒரு 2 குரோனை வந்து முழுசாக உருவாக்கிட்டாரு. ஒன்று அனுப்பி அது வந்து செத்துச்சு, இன்னொரு குரோனை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு, ட்ரைனிங் பண்ணிட்டு இன்னொரு குரோனை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு. அதை நம்ம அந்த சீன்டே பார்க்க முடியும் நம்மளால. ஸோ ஜீவன் 3ன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. எதுக்கு அது பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவை 2 ரீசன் இருக்குது. முக்கியமான விஷயம், அவங்க அப்பா அதாவது வந்து அவனால் எடுத்துக்க முடியலனாலும் மேனன் தான் அவங்க அப்பான்னு நினச்சாலும் பட் அவரை பெற்று வளர்த்தது அவங்க காந்தி. அவர் தான் வந்து சஞ்சய், அதாவது ஜீவனை வந்து வளர்த்துருக்காரு. ஸோ அதனால் டேரெக்டாக போய் கொலை பிடிக்காம டேரெக்டாக இதுமாதிரி குரோனை வச்சு கொன்னுதான்னு சொல்லி நினைக்கலாம். இல்லைனா இந்த குரோனை வச்சு கொண்டுட்டு அவங்க நம்ப வச்சு நம்ம வரலாம், நம்ம அவனை போய் கொல்லலாம்னு சொல்லிட்டு அப்படியும் நினைக்கலாம். 2 சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து ஒரு ஷார்ட்டில் ஒன்று வரும், இது கோட் ஷார்ட்டில்
அந்த குரோன் ஜீவன் வந்து பேசிட்டு போகுது மேனன்ட்ட. அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கே ப்ளே ஆகும், நான் சொன்ன ஃப்ளாஷ்பேக். இப்போ போகும்போது அப்படியே அதை பாஸ் பண்ணி அப்படியே பின்னாடி போகிறது வந்து ஒரிஜினல் ஓஜி, அதாவது நம்ம தளபதி விஜய், சஞ்சய். ஸோ அதை ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அது டீட்டெயிலிங் தான், நல்லா டீட்டெயிலாக இருந்துச்சு. இப்போதைக்கு படத்தை சொல்லப்பட்ட கதை இது ஓஜி கதை, சஞ்சய் கேரக்டருக்கு சொல்லப்பட்ட கதை. OG2 அது மாதிரி ஏதோ வந்துச்சுன்னா, OGSS கோட் அது மாதிரி வந்துச்சுன்னா அவரோட கேரக்டர் இன்னும் டெவலப் ஆகும். ஸோ இவ்வளோ தான் கதை, அவரை பற்றி படத்தில் சொல்லப்பட்ட கதை. ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கேளுங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை.